மக்களே வணக்கம். பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும்போது ஹிஸ்டரி பாடம் எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ காசாவின் வரலாற்றை படிக்க ஆரம்பித்த பிறகு அது தேவாமிர்தமாக இனிக்கிறது. அன்னைக்கு படிக்காத சப்ஜெக்டை இன்னைக்கு படிக்க வச்சுட்டானே இந்த ஹமாஸ் முன்னேற்ற கழகம். இந்த சாக பிறந்தவன் நம்மளையும் அல்லவா இப்படி சாகடிக்கிறான். அப்பாவிகளை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கொல்றது அவனோட ஹாபி. அதே போல அவனுடைய கதைகளை என் ரசிகர்களிடம் சொல்லி அவர்களை கொல்லுவது என்னோட ஹாபி. பாலஸ்தீனர்களுக்கு போக வேண்டிய லாரிகளை கொள்ளையடிச்சா பாலஸ்தீனம் பட்டினி கிடந்து சாவான். அதை காட்டி பணம் வசூல் பண்ணலாம் என்று நினைக்கும் பரந்த உள்ளம் உலகத்தில் வேறு எந்த தீவிரவாதிக்கும் வராது, கிடையாது. 2005 இஸ்ரேல் காசா பகுதியை தாரை வார்த்து அங்கு வசித்த இஸ்ரேலியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு கொடுத்த அந்த காசா என்ற கோமண துணியை ஒழுங்கா துவைச்சு காய போடாம அவன் இப்படி நார அடிச்சதால இஸ்ரேல் இப்ப அந்த காசா கோமணத்தை கைப்பற்றி வெளுக்க ஆரம்பித்து உள்ளது. இஸ்ரேலின் காசா கபலீகர நடவடிக்கைகளை பார்த்து அரபு இஸ்லாமிய நாடுகள் இப்போது அலற ஆரம்பித்து விட்டது. ஏதோ அவனோட கோமணத்தை உருவின மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. ஃப்ரீ பாலஸ்டைன் என்று கோஷம் போட தெரிந்த அரபு தேசங்களுக்கு ஃப்ரீ ஹோஸ்டேஜஸ் என்று சொல்ல தெரியவில்லையே. அகதிகளை விடுதலை செய்ய சொல்ல அந்த நாகப்பாம்புகளுக்கு ரெட்டை நாக்கு வெளியே வரவே வராது, நீளாது. ஆன்டிசெமிட்டிசத்துக்கு ஊர்ன இந்த ஊர்காய்கள் ஹிட்லரின் பக்கத்து வீட்டுக்காரனுங்க. ஹோலோகாஸ்டை தொடர்ந்து நடத்த ஹிட்லரை போய் சந்தித்து கைகுலுக்கிட்டு வந்தவனுங்க இந்த இஸ்லாமிய தலைவனுங்க. ஹிஸ்டரியை தொடர்ந்து படித்ததில் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், அரபு தேசம் என்று அழைக்கப்பட்ட நிலப்பகுதி பஹ்ரைன், குவைத், கத்தார், UAE, ஓமன், ஏமன், சவுதி அரேபியா என்ற நாடுகள் தான். ஜோர்டான் ரிவர் வரைக்கும் தான் இந்த அரேபியன் பெனின்சுலாவாக அப்போது அழைக்கப்பட்டது. இப்போதும் அப்படித்தான் அழைக்கப்படுகிறது. அந்த பாலைவன பிரதேசங்கள் தான் அரபு தேசமாகவும் அந்த பகுதி மக்கள் தான் அரபிகளாகவும் கருதப்பட்டனர், அழைக்கப்பட்டனர். ஜோர்டான் நதியின் மறுபக்கம் ஜுதேயா, சமேரியா என்றும் அதில் வாழ்ந்தவர்கள் ஜூஸ் என்றும் அழைக்கப்பட்டனர், அதாவது யூதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அங்கு அரசாட்சி புரிந்தவர்கள் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், கிங்டம் ஆஃப் ஜுடேயா என்று அறியப்பட்டனர். அதன் பக்கத்திலேயே கிங்டம் ஆஃப் அமான், கிங்டம் ஆஃப் மோவாப், கிங்டம் ஆஃப் ஆரம், டமஸ்கஸ் என்றுதான் எல்லோராலும் அழைக்கப்பட்டது. அப்போது வரலாற்றில் எந்த ஒரு இடத்திலும் பாலஸ்தீன அரசன் என்று ஒருவன் இருந்தான், அவன் இந்த நாட்டை ஆண்டான் என்று எங்குமே சொல்லப்படவே இல்லை. அவர்கள் வியாபார நிமித்தமாக ஈரான், ஈராக்கு, கிரீஸ் நாடுகளில் இருந்து வந்த வந்தேரிகள் என்றுதான் அவர்களை அறியப்படுகிறது. சி ஆஃப் கலீலியில் இருந்து டெட் சி வரைக்கும், இலாட் என்ற இஸ்ரேலிய துறைமுக நகர் வரைக்கும் அது ஜுதேயா, சமேரியா என்றே அழைக்கப்பட்டது. அதற்கு பைபிளே ஒரு நல்ல சாட்சியாகும். குர்ஆனில் கூட பாலஸ்தீன நாடு இருந்ததாகவோ அல்லது ஒரு பாலஸ்தீன அரசன் இருந்ததாகவோ குறிப்பிடப்படவில்லை. எந்த பாலஸ்தீன மன்னனுடைய பெயர்களும் அதில் இல்லை. ரோமானியர்களின் வெறுப்பு அரசியலால் ஜோர்டான் நதிக்கரைக்கு அப்பால் இருந்த மக்களை யூதர்கள் என்று அழைக்காமல் அவர்களை பிலிஸ்டைன் என்று ரோமானியர்கள் அழைத்தார்கள். அது நாளடைவில் பாலஸ்தீனர்கள் என்று ஆனது. அவர்கள்தான் இந்த பாலஸ்தீனர்கள் என்ற ஒரு ரெடிமேடு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஹமாஸ் நாடக கம்பெனியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதில் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அதாவது இந்த ஜுடேயாக்கள் என்ற யூதர்கள் ஜுடேயா, சமேரியா பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் அரேபியர்களும் அல்ல, அவர்கள் ஒரிஜினல் நயம் இஸ்ரேலிய யூதர்கள். நீட்டிய வாளுக்கு பயந்து மதம் மாறிய கலப்பு இன இஸ்லாமியர்கள். பின்னாளில் இஸ்ரேலிய வெறுப்பினால் தங்களை பாலஸ்தீனர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். தங்களுக்கு ஒரு வரலாறு கூட இல்லை என்பதை அறியாத அறிவெளிகள் இவர்கள். இவர்கள்தான் முழுவதும் இருக்கிற இந்த இஸ்ரேலியனை எல்லாம் அழிக்காம ஓயமாட்டேன் என்று ஓய்ந்து கொண்டு இருப்பவர்கள். வெற்று அரசியல், வெறுப்பு அரசியல் பண்ணிக்கொண்டு தன் இன மக்களை அழித்துக் கொண்டு இருப்பவர்கள். இந்த விஷயத்தில் சிந்திக்கும் திறன் இழந்த திராவிடனும் பாலஸ்தீனனும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு பாரம்பரியம் இல்லாத பாரம்பரியம் மிக்க பயங்கரவாதிகள் இவர்கள். ஒரு பாலஸ்தீன மன்னனின் பெயரை கூட உச்சரிக்க தெரியாத மடசாம்பிராணிகள். அந்த மடசாம்பிராணிகள் தான் இந்த பாலஸ்தீனர்கள். முன்பு நான் சரித்திர பாடத்தில் மக்கு பிளாஸ்திரியாக இருந்த மாதிரி இவனுங்களும் இருக்கிறானுங்க. இதை எங்கே போய் சொல்கிறது? BA ஹிஸ்டரி பாடம் எடுத்து படிச்சிருந்தா ஒருவேளை வாழ்க்கையில் முன்னேறி இருப்பானோ என்னவோ.
யாருக்கு தெரியும்? சரித்திரத்தை அறிந்து கொள்ள அதில் ஒரு நீட் எக்ஸாம் வச்சாலாவது அதை பற்றி படிப்பான் இல்லையா? அதற்கும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். ஒரிஜினல் நயம் ஜுதேயர்களாக இருந்த இந்த மதம் மாறிய ஜுதேயர்கள் தாங்கள் தழுவிய மதத்தால் ஒரு டும்மர் பருப்பாக மாறி அதனால் கேஸ் ட்ரபிள் ஏற்பட்டு பட்டார் பட்டார் என்று வெடி போடுகிறார்கள். இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? இல்லாத திராவிட மாதிரி இல்லாத பாலஸ்தீனத்தை கட்டி அழுகிறார்கள். அதற்கு அரபு தேச தாடிகாரனும் தலப்பா கட்டிகளும் துணைக்கு போறானுங்க, தூபம் போடுறானுங்க. இதே காசாவில் யூதர்களும் இந்த முஸ்லிம்களும் ஒற்றுமையாகத்தான் 2005 வரையில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவ்வப்போது சண்டை சச்சரவு வரும் போகும். இப்போவும் இஸ்ரேலில் 2 மில்லியன் இஸ்லாமியர்கள் இஸ்ரேலியனுடன் இணக்கமாகவும் நட்பாகவும் தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இஸ்ரேலிய குடியுரிமையும் கொடுக்கப்பட்டுள்ளது. பல தொழில்களும் அங்கு செய்து வருகிறார்கள். பல பாலஸ்தீனர்கள் மோட்டார் பைக் ஒர்க் ஷாப்புகள் நடத்தி வருகிறார்கள், உணவகங்கள் நடத்தி வருகிறார்கள், உணவுகளில் எச்சி துப்பாமல் ஹோட்டல்களும் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் பாலஸ்தீனர்களைப் போல ஓசிச்சோருக்கு ஆசைப்படுபவர்கள் அல்ல. அங்கு வீரமணிகளும் திராவிட மாணிக்கங்களும் இல்லை. இஸ்லாமிய தேசங்களில் வாழ்ந்த இஸ்ரேலியர்கள் ஏன் அந்த நாட்டை விட்டு ஓடி வரணும்? இஸ்லாமியர்கள் யூத வெறுப்பை காட்டாமல் இருந்திருந்தால், ஒரு மனிதனாக அவர்கள் நடந்து கொண்டிருந்தால், அவர்கள் ஏன் அந்த நாட்டை விட்டு வெளியே வர வேண்டும்? தங்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு ஏன் இஸ்ரேலுக்கு ஓடி வரணும்? இஸ்லாமியர்களுக்கு சகிப்புத்தன்மையை ஏன் அவர்களுடைய மதம் கற்றுத்தரவில்லை? பயங்கரவாதம் என்றாலே ஒரு இஸ்லாமியன் தானே நம் கண் முன்னால் வந்து நிற்கிறான். வேற எந்த மதத்துக்காரனும் நம்ம கண்ணு முன்னால வர்றது இல்லையே. கிறிஸ்தவ மதத்திலோ இந்து மதத்திலோ புத்த மதத்திலோ ஒரு பயங்கரவாதியை நீங்க பார்க்க முடியாது. இஸ்லாம் மதத்திலும் கம்யூனிசத்திலும் தான் தீவிரவாதிகளை நீங்க பார்க்க முடியும். கம்யூனிசத்தில் அவன் நக்சலைட் என்று அழைக்கப்படுகிறான். இஸ்ரேலியன் முஸ்லிம்களுடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறான். ஆனால் இந்த இஸ்லாமியன் இஸ்ரேலியனுடன் மட்டுமல்ல, சக முஸ்லிம்களுடன் கூட ஒற்றுமையாக வாழ்வதில்லை. நீ சுன்னி முஸ்லீம், நீ ஜியா முஸ்லீம், அவன் லெப்பை, இவன் அகமதி என்று 1008 சண்டைகள். ஒருத்தன் வளரவே விடமாட்டான். ஜோர்டானிலும் லெபனானிலும் சிரியாவிலும் ஈரானிலும் ஈராக்கிலும் ஒரு இஸ்ரேலியன் கூட இப்போது இவர்களுடன் சேர்ந்து வாழ முடிவதில்லை. அப்படி வாழ முடியாமல் போனதுக்கு காரணம் யார்? இஸ்ரேலில் 2 மில்லியன் முஸ்லிம்கள் யூதனுடன் இணக்கமாக வாழ முடியும் போது இஸ்லாமிய நாடுகளில் மட்டும் அது ஏன் சாத்தியப்படாமல் போனது? அப்ப யாருக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது? இத்தாலிய நாட்டுக்காரன் இஸ்ரேலுக்குள் நுழையாமல் இருந்திருந்தால், ரோமானிய படைகள் வராமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே தோன்றியிருக்காது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று அழைக்கப்பட்டு இருக்காது. யூதனை சிறுமைப்படுத்த நினைத்து புதியதொரு பெயரை இந்த நாடோடி கூட்டத்துக்கு வைக்க போய், இவர்களை பிலிஸ்டைன் என்று அழைக்க போய், அது பின்னாளில் பாலஸ்தீனர்கள் என்று ஆனது. ரோமானிய அரசுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசும் அதே பெயரை வைத்து அழைத்ததுதான் குற்றம். இத்தாலியன் காலெடுத்து வைத்த எந்த நாடுதான் உருப்பட்டு இருக்கு? எந்த அரசியல் கட்சியும் உருப்பட்டதில்லை. இஸ்ரேல் இந்த பாலஸ்தீனர்கள் அத்தனை பேரையும் ஒழித்து கட்டினால்தான் நாம உருப்படுவோம் என்று ஹிட்லரை போல் நினைத்திருந்தால் அதை ஒரே வருடத்தில் நடத்தி முடித்து இருந்திருப்பார்கள். 7 லட்சமாக இருந்த பாலஸ்தீனர்களை 20 லட்சமாக இப்படி வளர விட்டு இருக்க மாட்டார்கள். இப்படி வளர விட்டு தெருநாய்களிடம் கடிபட்டு அவதிப்பட்டு கொண்டு இருந்திருக்க மாட்டார்கள். இத்தனைக்கும் இவர்களுக்கு ஜால்ரா அடிக்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டு கூட அங்கே இல்லை. தெருநாய்களை பிடித்து கருத்தடை ஆபரேஷன் பண்ணுவது மாதிரி ஆபரேஷனை பண்ணி முடித்து விட்டிருப்பான் இந்த யூதன். அல்லது குடி தண்ணீரில் கருத்தடை மருந்தை கலந்து காசாவுக்கு தண்ணீர் சப்ளை பண்ணி இருந்திருப்பான். அவன்கிட்ட இருந்து தண்ணீரையும் வாங்கி குடிச்சுக்கிட்டு, அவன் கொடுக்குற கரண்டையும் உபயோகிச்சுக்கிட்டு, அவனுடைய டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கையும் உபயோகிச்சு மொபைல் போனையும் பார்த்துக்கிட்டு, அவனோட மருந்துகளையும் வாங்கி முழுங்கிக்கிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த பாலஸ்தீன சமுதாயம் திருந்துவது போல எனக்கு தெரியல. நாய்வாலையும் அவர்களின் நரித்தனத்தையும் நிமிர்த்த முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.